என் மகன் கே அமுதன் இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு வந்தாப்புங்க சார். கடந்த ஃபஸ்ட் இயரில் ஹாஸ்டலில் தங்கி படித்தாப்புல. அங்கே வந்து மேலே ரூமில் வந்து என் பையனும் அஜீஸ் அப்படிங்கிற ஒரு பையனும் மேலே இருந்தாங்க சார். அவங்க வந்து ஹெட்ஃபோன் கீழே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இரவு 11 மணி வரைக்கும் எடுக்கிறதுக்கு போனாப்புல. அப்போ வந்து அந்த அஜீஸுங்கிற தம்பி நீ வா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாருங்க சார். எடுக்க போனப்போ அங்கே வந்து அங்கே சமையல் செய்யக்கூடிய வட நாட்டுக்காரங்க அவங்க ஏதோ போதைப் பொருள் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க சார். இவங்க போயிட்டு அவங்கள்ட்ட ஏதோ பேசியிருக்கிறாங்க. அஜீஸ் வந்து ஏதோ கூலி இப்போ ஏதோ கேட்டிருக்காப்புல. அதுக்கு அவங்க இல்லை அப்படின்னு இவர் ஏதாவது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அவனும் எனக்கு தமிழ் தெரியும் அப்படி சொல்லி குச்சி எடுத்து அடிக்க போயிருந்தாங்க சார். இந்த தம்பி கோவத்தில் ஒரு அடி அடித்த உடனே அவங்க போய் விழுந்துட்டாங்க. அவங்க கூட இருந்தவங்களாம் அவங்களுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். மறுநாள் வந்து எங்களை அடிச்சிட்டாங்க, 2 பசங்க வந்தாங்க, எங்களை அடிச்சிட்டாங்க, நாங்கள் இனிமேல் சமைக்க முடியாது அப்படி சொன்னாங்க சார். இது நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு அந்த 2 பசங்களுடைய பேரண்ட்ஸும் வாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க சார். அதுக்கு முன்னாலேயே இந்த டீனு ஹச்ஓடி எல்லாமே சேர்ந்து சார் என் பையன்கிட்ட ஒரு வாக்குமூலம் வாங்கிட்டாங்க சார். ஹாஸ்டலில் நான் வந்து திருப்பி வந்து சேர்க்கறதுக்கு சொல்கிறோம், நீ வந்து இங்கே யாரெல்லாம் போதைப்பொருள் விற்கிறாங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் சொல்லுப்பா அப்படி சொல்லி கேட்டவுடனே அவன் பயந்துட்டு அங்கே இருக்கிற பசங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான் சார். இது உனக்கும் எனக்கு தான் தெரியும், இது ரகசியமாக நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், நீங்கள் தைரியமாக போங்கன்ட்டாங்க சார். என் பையனும் வந்துட்டான் சார். ஒரு வாரம் கழிச்சு வாங்கணுன்னு என் பையன் வந்து சார் இன்டர்னல் எக்ஸாம் இருக்குப்பா, நான் ஒரு 3 நாள் தங்கி என் ஃப்ரெண்டு ரூமில் தங்கியிருந்து நாங்கள் அப்படியே அங்கே ரூம் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படி சொன்னாமல் நேற்று அந்த ரூமில் இருந்து வெளியே வரும்போது 2 பேரும் ஸ்டீமன்கிறவனும் இவனும் காலேஜ் கிளம்பி வந்தாங்க சார். அந்த விஷயத்த அவங்க வந்து பசங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார். உங்களை பற்றி இதுமாரிலாம் அந்த பையன் எழுதி கொடுத்துட்டான், அவன் அப்ரூவ் ஆகிட்டான் அப்படி சொன்னோடனே சொன்ன உடனே சார் 20 பேர் சார் 20 பேர் வந்து பைக்கில் வந்து அந்த பையனை அடித்த உடனே அவன் ஓடிட்டான் சார். என் பையனை வண்டியில் தூக்கி உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டு சார் கிரவுண்டில் வச்சு சார் இரும்புல துடிக்க என் பையனை சார். அந்த பையன் சார் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு வந்து இன்னைக்கு வந்து வாக்குமூலம் சொல்லிட்டான் சார். நேற்று கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் கல்லூரி, அந்த கல்லூரியில் நடந்த ஒரு கொலை. அதாவது இந்த இந்துஸ்தான் கல்லூரி கோயம்புத்தூரில் அவினாசி சாலையில் நவா இந்தியா அப்படின்ற பகுதியில் இருக்குதுங்க. 1998 இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. 92 ஒரு ட்ரஸ்டாக இது ஆரம்பிக்கப்பட்டது. 1998 140 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி என்பது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்களுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பொறியியல் கல்லூரி. இந்த கல்லூரியில் நேற்று அமுதன் என்ற 19 வயது மாணவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தது. அவங்க அம்மா அப்பா பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் இது குறித்து பேசியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் இது குறித்து பேசியிருக்காங்க. பேசுகிறப்ப சபாநாயகர் தலையிட்டு நீங்கள் திங்கக்கிழமை பேசுங்க, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரும்பொழுது நீங்கள் பேசுங்க, இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க தடுக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து இறந்து போன அமுதன் மாணவனுக்கும் அந்த அடிச்சாங்க இல்லையா 20 பேர், அவங்களுக்கும் ஏற்கனவே கோஷ்டி மோதல் இருந்தது. அதில் தான் வந்து இந்த மரணம் ஏற்பட்டிருக்கே தவிர போதைப் பொருள் பயன்படுத்தினதை சொன்னதுனால வரல அப்படின்னு விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணுறாரு. அதற்குள்ள எதிர்கட்சிகள்லாம் கத்துன உடனே இவரை வந்து உட்கார சொல்லிட்டாரு சபாநாயகர். அதாவது திங்க் பண்ணி பாருங்களேன், திமுக ஆட்சி இருந்த வரைக்குமே இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வாய்க்கிளிய பேசுவாருங்க. நான் பார்த்துக்கேன், இலக்கியம் இலக்கணம்லாம் அப்படி பேசுவாரு. மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? மனசாட்சி இருக்கா? நீங்களாம் பதவி விலகிடுங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து கூவுன்னு கூவிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வந்த உடனே சட்டமன்றத்தில் உட்காந்து ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுக்குறாரு. அமுதன் என்ற மாணவனுக்கும் அடிச்சு கொலை பண்ணாங்கல்ல அந்த மாணவர்களுக்கும் ஏற்கனவே கோஷ்டி முதல் இருந்துதான். அப்படியே கோஷ்டி முதல் இருந்தாலும் கூட அடிச்சு கொலை பண்ணதுக்கு உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா? இதுதான் உங்க பள்ளிக்கல்வித்துறை லட்சணமா நான் கேட்குறேன். முதல்ல இவர் அதை பேசவே கூடாது. உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் பதில் கொடுத்துடணும். காங்கிரஸ்ல இருக்காருல்ல விஸ்வநாதன், அவர் தான் பேசணும். அவர் பேசல, இவர் தான் முந்திரி கொட்டையாச்சா, முந்திட்டு இவர் தானங்க பதில் கொடுப்பாரு. அதனால இவர் எழுந்துட்டு சிரிக்கிறாருங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. அந்த மாணவனுக்கும் அடிச்சு கொண்ட மாணவர்களுக்கும் கோஷ்டி முதல் அப்படின்றது சிரிச்சுட்டே பேசுறாரு. எனக்கு வயிற்றுச்சலா இருக்குது. கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த ஒரு பையனை பறி கொடுத்துட்டு அந்த அம்மா அப்பா தவிச்சுட்டு இருக்கிறாங்க. எழுந்து வா அமுதான் கதறுது. ஆனா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த போதை பொருளை எப்படி ஒழிக்கிறது? நான் வந்து திமுக பேசவே வரலங்க. எல்லா ஆட்சி காலத்திலையும் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் என்பது அதிகமாக இருக்குது. இன்னைக்கு 4500 5000 டாஸ்மாக் கடைகள் மட்டுமே இருக்குது. பார், அதை தவிர்த்து பார் ஒரு 1500 பார் இருக்குது. அது போக இப்போ ரெஸ்டோ பார்லாம் கொண்டு வராங்க. அதுவும் போக ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணுங்க சரக்கு அப்படின்னு நம்ம மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் ஒரு ஆஃபர்லாம் கொடுத்துருக்கிறாரு.
இந்த அளவுக்கு இன்னைக்கு மது என்ற ஒரு போதைப் பொருள் வீடு தேடி வந்துட்டு இருக்குது. அரசாங்கமே கொடுக்குது, அரசாங்கமே ஊற்றி கொடுக்குது, குடிங்கன்னு ஊற்றி கொடுத்துட்டு இருக்குது. திமுக அண்ணா திமுக காலகட்டத்தில் நடந்த குற்றச்சம்பவங்களை முன்வைத்து தான் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க. அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஏமாந்து தான் தமிழக மக்கள் உங்களுக்கு 1,30,00,000 பேர் வாக்கு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக அண்ணா திமுகவை மிஞ்சுற அளவுக்கு நீங்க ஆன்லைன்ல மதுவை டெலிவரி பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் சுத்தமா இல்லைங்க. 0 விழுக்காடு. நம்ம புஷி ஆனந்த அமைச்சர் சொல்றாரு 0 விழுக்காடு, எங்கேயுமே கிடையாது. எல்லாத்தையும் இங்க முதலமைச்சர் வந்து சிஎம் சார் வந்து தளபதி வந்து ஒழிச்சிட்டாரு, அழிச்சிட்டாரு, கொசு ஒழிக்கிற மாதிரி ஒழிச்சிட்டாரு, அழிச்சிட்டாரு அப்படின்றாரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல எத்தனை பேர் கஞ்சா செடி வளர்த்துட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 1.5 கிலோ 2 கிலோ கஞ்சாவை கடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது. ஆனால் நான் கூசாம சட்டமன்றத்தில் 0 விழுக்காடு, கஞ்சாவே கிடையாது. திருவள்ளூர் மாவட்டத்தில் போய் பாருங்க, நான் நிறைய பேசி போட்டிருக்கேங்க. இந்த போதைப் பொருளை பற்றி நிறைய நான் பேசி போட்டிருக்கேன். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவட்ட ரீதியாக புள்ளி விவரத்தோட எங்கெல்லாம் எவ்வளவு கஞ்சா நடமாட்டம் இருக்குது, யார் யார் வீட்டெல்லாம் கஞ்சா செடி வளர்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் நான் பேசி போட்டிருக்கேன் ஏற்கனவே. மாநில எல்லையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படிங்க கஞ்சா உள்ள வருது? டிவிகே கட்சியில சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க. காவல்துறையை கையில வச்சுட்டு சிஎம் சார் தான். ஆனா பாருங்க, அவர் வாய் திறந்து பேசவே மாட்டாரு. 5 கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்குது. பழனி முருகன் கோயில நடந்த நில மோசடி, அதுல ஒருத்தர் இப்ப இறந்துருக்கிறாரு. அது கஸ்டோடியல் டெத்து தான். அதற்கு இது வரைக்கும் எந்த பதிலும் கொடுக்கவே இல்லை. கேட்டா அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. பள்ளிகள்ல கல்லூரிகள்ல இன்னைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. பள்ளிகள் கல்லூரிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெட்டி கடைகள்ல இன்னைக்கு போதைப் பொருள் கிடைக்குதுங்க. செக் பண்ணி பாருங்க. டைரக்டா வந்து போதைப் பொருள்லாம் கிடைக்கல. அதை சாக்லேட் ரூபத்தில் கொண்டு வராங்க, மிட்டாய் ரூபத்தில் கொண்டு வராங்க, கூலி ரூபத்தில் கொண்டு வராங்க. இப்படி போதைப் பொருளை எப்படியெல்லாம் வந்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி இன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்கும் போதைப் பொருள் நல்லாவே கிடைக்குது, கல்லூரி மாணவர்களுக்கும் நல்லாவே கிடைக்குது. நம்ம சிஎம் சார் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே டிஎம்கே ஏடிஎம்கே இருந்த காலகட்டத்தில் போதைப் பொருளை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் விட்டுட்டீங்க, அதனால இப்போ பரவி கிடக்குது அப்படின்னு மைக்கு கிடைச்சாலே ஏன் மேலே பழி தூக்கி போடுறாங்க அப்படின்னே சொல்லிட்டு இருக்காப்புல. அதாவதுங்க, டிஎம்கே அண்ணா டிஎம்கே ஆட்சி காலம் முடிந்து விட்டது. இப்போ சமூகத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதற்கு சிஎம் சார் தான் பொறுப்பு, டிவிகே அரசாங்கம் தான் பொறுப்பு. திமுக அண்ணா திமுக காலகட்டத்தில் நடந்த அனைத்து குற்றச்சம்பவங்களுக்கும் ஸ்டாலின் ஐயாவும் எடப்பாடி ஐயாவும் தான் பொறுப்பு அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள், கொலைகள், கற்பழிப்பு, கஞ்சா கடத்தல் எல்லாவற்றுக்கும் விஜய் மட்டும்தான் பொறுப்பு. சிஎம் சார் விஜய் மட்டும்தான் பொறுப்பு. அதாவது போதைப் பொருளை ஒழிப்பதற்காக 264 கோடி இன்னைக்கு விஜய் அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க, நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, 10581. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு தகவல் தெரிவிக்கலாம். உங்கள் சரௌண்டிங்கில் யாராவது உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு போதைப் பொருள் கடத்தினாலும் சரி, விற்றாலும் சரி, பயன்படுத்தினாலும் சரி, 10581 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தகவல் கொடுக்கலாம். உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பரில் நீங்கள் வந்து புகார் தெரிவிக்கலாம். அதே மாதிரி ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப், அந்த செயலி மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் யார் யார் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க, கடத்துகிறாங்க, கஞ்சா செடி வளர்க்குறாங்க, போதை சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் நீங்கள் வந்து இந்த ஆப்பில் பதிவு பண்ணலாம். உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படும். இது கவர்மெண்ட் நமக்கு கொடுத்த அஷூரன்ஸு. இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டதா? கோயம்புத்தூர்ல அந்த மாணவனை அடிச்சு கொலை பண்ணது யார்? 20 பேர் அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. யார் கொடுத்தா பர்மிஷன்? யார் பாதுகாப்பு கொடுத்தா? யாருமே கொடுக்கலையே. நிதி ஒதுக்குன அரசாங்கம் வந்து இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கல. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்த அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுக்கல. டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்த அரசாங்கம் வந்து இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கல. இந்த தமிழகத்தில் ஒரு உண்மையான குடிமகனாக நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட என்ன இந்த சமுதாயம் இருக்க விட மாட்டேனுது. எனக்கு அரசாங்கம் பாதுகாப்பு தர மாட்டேனுது. நான் என்ன பண்ண முடியும்? அப்போ எப்போதும் போல் யார் என்ன பண்ணாலும் சரி நாம் கண்டுக்காமல் போகணும். அதுதான் இனிமேல் நாம் பண்ணக்கூடிய வேலை. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி 19 வயது மாணவனை அடித்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாணவன் தவறே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, தகராறு பண்ணியிருக்கான் சமையல்காரங்கிட்ட, இவங்க அடிக்க ஏதோ ஒன்று நடந்திருக்குது. ஆனால் இந்த கொலை நடப்பதற்கு காரணமே அந்த கல்லூரியில் எந்தெந்த மாணவர்கள்லாம் போதைப்பொருள் பயன்படுத்துகிறாங்க என்பதை தெரிவித்த பிறகுதான் இந்த கொலையே நடந்திருக்கு. அப்போ கல்லூரி நிர்வாகம் தான் காரணம். கல்லூரி நிர்வாகத்தோடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணணும், கல்லூரி இழுத்து மூடணும். ஏன்னா அந்த கல்லூரியில் போதைப்பொருள் நடமாட்டம் இருக்குது.
அதை யார் செக் பண்ணணும், யார் அதை கண்டுபிடிக்கணும்? கல்லூரி நிர்வாகம் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு துப்பு இல்லையா? காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி போலீஸை வரவழைச்சி கண்டுபிடிங்க. அதுக்கு துப்பு இல்லாமல் ஒரு மாணவன் கொடுத்தான்னா அவனுடைய ரகசியத்தை நீங்கள் எப்படி வெளியில் விடலாம்? எப்படி தெரிஞ்சுது அந்த பையன் தான் சொன்னான்றது எப்படி தெரிஞ்சுது? ஒன்று அந்த சமையல்காரங்க சொல்லியிருக்கணும், இல்லை கல்லூரி நிர்வாகம் சொல்லியிருக்கணும். சமையல்காரன் சொல்லியிருந்தா கூட கல்லூரி நிர்வாகம் யார் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்? சமையல்காரன் மேலே தான் ஆக்ஷன் எடுத்துக்கணும். இந்த பையனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? எப்படி விட்டாங்க அந்த பையனை? கல்லூரியுடைய ஹெச்ஓடி, டீனு, அது போக காவல்துறையினர் எல்லாம் சேர்ந்து எங்ககிட்ட நீ சொல்லு தம்பி, அங்கே யாரெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க எங்கிட்ட சொல்லு தம்பி, நாங்கள் உன் பெயரை சொல்லவே மாட்டோம் அப்படின்னு 20 பசங்களை தூண்டி விட்டு கொலை பண்ண வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த பையன் தான் சொன்னான் அப்படின்றதுக்கான ஆதாரம் எப்படி கிடைச்சது இந்த பசங்களுக்கு? அரசாங்கம் பொறுப்பேற்குமா? உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பேற்பாரா? சிஎம் சார் பொறுப்பேற்பாரா? யார் பொறுப்பேற்பா? இல்லை மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் பொறுப்பேற்பாரா? அதாவதுங்க, டாஸ்மாகை யார் கொண்டு வந்தாங்க? திமுகவா அண்ணா திமுகவா? இந்த பஞ்சாயத்து ரொம்ப காலமாக ஓடிட்டு இருக்குது. 2 பேருமே வேண்டாங்க, புதுசாக ஒரு கட்சியை கொண்டு வருவோம்னு தமிழக வெற்றிகளுக்கு தான் கொண்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துருக்குது? நாங்கள் ஆன்லைனில் சரக்கு கொடுத்துறோன்றாங்க. கொஞ்ச நாள் போனால் உங்களுக்கு தேவையான போதைப் பொருட்களை நீங்கள் ஆன்லைன்லே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் சொன்னாலும் நாம் ஆச்சரியப்படுவதுக்கு இல்லை. அதே மாதிரிங்க 200க்கும் மேற்பட்ட அரசு கல்லூரிகள் தமிழகத்தில் இருக்குது. 2000க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரிகள் இருக்குது. தனியார் பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், தனியார் கல்லூரிகள், அரசு கல்லூரிகள், ஒட்டுமொத்தமாக காவல்துறையை வைத்து இந்த பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் போதை நடமாட்டம் எப்படி இருக்குது, எந்த ரூபத்தில் வருதுன்றதை செக் பண்ணியிருக்கணும். நிதி ஒதுக்கினா மட்டும் பத்தாது, இங்கே செக் பண்ணோம் உள்ள எப்படி வருது, கல்லூரிக்குள்ள போதைப் பொருள் எப்படி வருது. பள்ளிகள் கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டிக்கடை முழுவதையும் செக் பண்ணணும். அங்கே தான் இது ஸ்டார்ட்டே ஆகுது. அந்த சரௌண்டிங் முழுவதுமே நாம் அனலைஸ் பண்ணணுங்க. அதே மாதிரி நம்ம விக்னேஷ் அமைச்சர் பேசுகிறாரு, பள்ளி கல்லூரிகள் வரைக்கும் நாம் கொண்டு போய்ட்டு இந்த விழிப்புணர்வை கொடுக்கணும், மாணவர்கள் தைரியமாக வெளியில் சொல்லணும், போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குதா இல்லையான்றதை வெளியில் சொல்லணும் அப்படின்றாரு. சொன்னால் யார் பாதுகாப்பு கொடுக்குறது? அந்த பையனோட உயிருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறது? அமைச்சர் விக்னேஷ் பாதுகாப்பு கொடுப்பாரா? சிஎம் சார் கில்லி படத்தில் வர்ற மாதிரி காப்பாற்றுவாரா நம்மளை? மாணவர்கள் சொல்லுவாங்க தைரியமா? யார் காப்பாற்றுறது அவங்கள? அவங்க உயிருக்கு உத்தரவாதம் யார் கொடுக்குறது? ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேங்க, காவல்துறையினருக்கு தெரியாமல் இங்கே எதுவுமே நடக்காது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, கள்ள மதுவாக இருந்தாலும் சரி, போதைப் பொருட்களாக இருந்தாலும் சரி, காவல்துறையினருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அந்த ஏரியாவில் யார் முக்கியமான புள்ளி, யாருக்கிட்ட இந்த ரொட்டேஷன் இருக்குது, இதற்கு பின்னாடி உள்ள நெட்வொர்க் என்ன, எந்தெந்த மாவட்டங்களில் இந்த நெட்வொர்க் இருக்குது, தமிழகத்துக்கு எங்கேருந்து போதைப் பொருட்கள்லாம் வந்துட்டு இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களில் கஞ்சா செடி அதிகமாக இருக்குது, எல்லாமே காவல்துறையினருக்கு நல்லா தெரியும். தெரியாமலாம் இருக்காது. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் 66 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்கல்ல, அப்போ மூத்த பத்திரிக்கையாளரை நான் இன்டர்வியூ எடுத்தப்ப அவர் தெளிவாக சொன்னார், எங்கள் காவல்துறையினருக்கு மாமூல் போகுது, அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, அதனால கள்ளச்சாராயம் காய்ச்சப்ப அவங்க கண்டுக்கவே இல்லை. யாரெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு பையனை கொலை பண்ணியிருக்காங்கன்னா இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், மதுவிலக்குத்துறை அமைச்சர், ஏன் சிஎம்ஏ பதவி விலகணும். இந்த 4 அமைச்சர்களும் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும். நீங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த 90 நாட்களில் எத்தனை மரணங்கள் நடந்திருக்கு தெரியுங்களா? எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, எத்தனை கற்பழிப்புகள் நடந்திருக்குது, எத்தனை கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்குது. கேட்டால் ஏன் மேலே பழி தூக்கி போடுறாங்க, ஏன் மேலே பழி தூக்கி போடுறாங்க? யார் மேலே தூக்கி போடுவாங்க பழி? அப்போ யார் மேலே போடணும்? காவல்துறையை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய சிஎம் சார் வாய் திறக்கிறதே இல்லை, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு எத்தனையோ குற்றச்சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் யார் பேசுவார்னா, முதல் போட்ட அமைச்சரான ஆதவர்ஜுனா பதில் சொல்லுவார், ராஜ்மோகன் பதில் சொல்லுவார், இந்த ரமேஷ், நிர்மல்குமார், ஒரு 4-5 அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க தான் பேசுவாங்க. முதலமைச்சருக்கு இது கார்பரேட் கம்பெனி மாதிரி, காலையில் 10 மணிக்கு வந்த அம்மா வேலைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடும். சாட்டர்டே சண்டே லீவு, கம்பல்சரி லீவு, அவ்வளோதான். அவர் எந்த துறையுமே அவர் கையில் இப்போ வச்சுக்கல, எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுத்துட்டாரு. அவர் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கார், அவ்வளோதான். சட்டமன்றத்துக்கு வரணும், A4 ஷீட் பேப்பரில் ஏதாவது எழுதி கொடுத்தா நான் வாசிக்கணும், அவ்வளோதான் ஒரு வேலை. அதுக்கு மேலே எவன் செத்தாலும் சரி இருந்தாலும் சரி நமக்கு பிரச்சனையும் இல்லை. அதை பற்றி சிஎம் கையில் தான் காவல்துறை இருக்குது. இல்லை அப்படின்னா காவல்துறைக்கு தனியாக ஒரு மந்திரியை போடுங்க. நம்ம ஐயா கக்கனை நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் போட்ட மாதிரி காவல்துறைக்கு ஒரு மந்திரியை போடுங்க. அவங்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுங்க, முழு சுதந்திரத்தை கொடுங்க.
அவங்க கண்டுபிடிக்கிட்டோம், அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும். முதலமைச்சர் நீங்கள் வாயே திறக்க தேவையில்லை, சிஎம் சார் நீங்கள் வாயே திறக்க தேவையில்லை. காவல்துறைக்கு தனியாக ஒரு மந்திரியை போடுங்க. அது இல்லாமல் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்களும் வாய் திறக்காம அவங்களும் குற்றத்தை வந்து தடுக்காம என்னத்துக்கு ஒரு காவல்துறை? தமிழகத்தில் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் நான் கேட்குறேன். எங்கள் வரிப்பணத்துலேருந்து அவங்களுக்கு ஏன் நாங்கள் சம்பளம் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். இதையெல்லாம் தவிர்த்து மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து கெட்ட வழிகளில் ஈடுபடாதீங்க. இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிஎம் சார் தான். அவர் திரைப்படங்களில் போய் பாருங்கள், கடைசியாக வந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பாருங்கள். அந்த படத்தை பார்த்து 2 பசங்க அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து ஒரு பையனை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணிவிட்டு அந்த அருவாளை உள்ள ரத்தத்தை அப்படி நக்கியிருக்காங்க விஜய் மாதிரியே. ஜனநாயகன் படம் பாணியில் தான் அந்த கொலையை நடந்திருக்குது. காரணம் வந்து சிஎம் சார் தான் அதுக்கு. ஏன்னா அவர் தான் அந்த மாதிரியான திரைப்படங்களை நடிக்கிறாரு. வன்முறை தூண்டுற மாதிரி, கலவரத்தை தூண்டுற மாதிரி, மத கலவரத்தை தூண்டுற மாதிரி, மதுவை ஊக்குவிக்கிற மாதிரி, இப்படியெல்லாம் நம்ம சிஎம் சார் விஜய் திரைப்படங்கள் நடித்ததுனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் இவ்வளோ குற்றச்சம்பவங்கள் பெருகிருக்கு. மில்லி உள்ளே போனால் கில்லி வெளியே வரும்னு அவர் தான் பாட்டு பாடினார். பள்ளி மாணவர்கள் கூட குடிக்கிறாங்க, மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க, கஞ்சாக்கு அடிமையாயிட்டாங்க, செக்ஷுவலுக்கு அடிமையாயிட்டாங்க. எப்படி தடுக்க முடியும்? இதில் வேறு ஏன் மேலே பழி தூக்கி போடுறீங்க? ஏன் மேலே பழி தூக்கி போடுறீங்க? உங்கள் மேலே தான் பழி தூக்கி போட முடியும், வேறு யார் மேலே போடுறது? முழுக்க முழுக்க இந்த குற்றச்சம்பவங்கள்லாம் காரணமே நீங்கள் தான். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. தினமும் வந்து பிள்ளைங்களோட பேசுங்க. என்ன நடக்கு ஏது நடக்கு டிஸ்கஸ் பண்ணுங்கள். கெட்ட வழிகளில் ஈடுபடக்கூடாது. ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொட்டை பிள்ளையாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி 2 பிள்ளைங்களுக்குமே பாதுகாப்பு இல்லை இந்த சமுதாயத்தில். அரசாங்கம் மட்டும் இல்லைங்க, யாருமே பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நாம் தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். அதை சொல்லிக் கொடுங்க. போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. அதிலிருந்து அரசாங்கம் வந்து தப்பிக்க முடியாது, சிஎம் சார் தப்பிக்க முடியாது. உங்கள் மேலே தான் ஒட்டுமொத்த பழி தூக்கி நாங்கள் போடுவோம். உங்களால் பழி சுமக்க முடியல அப்படின்னா நீங்கள் ராஜினாமா பண்ணிவிடுங்க. அதனால் அமுதனுடைய அம்மா அப்பாவுக்கு இரங்கலை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான மரணங்களை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்து நடத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.